தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொடர்ந்து 133வது வாரமாக குழந்தைகளுக்கு பால் ரொட்டி முட்டை வழங்கும் திட்டமானது சிறப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துடன் தனது திரை வாழ்க்கையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார். தளபதியின் தோழர்களும் தொடர்ந்து மக்கள் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை தெற்கு மாநகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு வருடத்திற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தளபதி விஜய் அவர்களின் விலையில்லா பால் முட்டை ரொட்டி வழங்கும் திட்டமானது தொடர்ந்து 133வது வாரமாக சிறப்பாக நடைபெற்றது. தளபதியின் இந்த திட்டம் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஒரு வாரம் நடத்தலாம், 2 வாரம் நடத்தலாம், ஆனால் தொடர்ந்து 3 வருடங்களாக இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். இதோடு நிற்காமல் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்தல், விலையில்லா வீடு வழங்கும் திட்டம், விலையில்லா பயிலகம், விலையில்லா விருந்தகம் போன்ற பல நலத்திட்டங்களை தமிழக வெற்றி கழக தோழர்கள் செயல்படுத்தி வருகின்றனர். இந்த திட்டங்களும் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அண்மையில் முதல்கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவையும் நடத்தியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். தளபதியின் மக்கள் நல பணிகளால் நாளுக்கு நாள் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. விஜய் அவர்கள் தனது பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளார். தளபதியின் கள அரசியலை விரைவில் காணலாம்.